இந்த இரண்டாவது வேறுபாடு கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முதல் பாடம் போது இரண்டாவது பாடம் இரண்டாவது வேறுபாடு கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். மூன்றாம் அதிகாரத்துல நம்ம இருக்கோம். ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் மூன்றாவது அதிகாரத்தை திரும்பி வைத்துக் கொள்வோம். இந்த மூன்றாவது அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டு ஒவ்வொரு அதிகாரமும் நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்கின்றத அப்படியே கடகடன் வாசிச்சுட்டு நம்ம போகிறோம். 66 புத்தகங்கள் இருக்கு. 66 வாரங்கள்ல நம்ம முடிக்கணும். மேல ஆனாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த மூன்றாவது அதிகாரத்துல அவர்களின் ஆசீர்வாதத்துக்கும் அவர்களுடைய சந்தோஷத்திற்கும் தேவ ஐக்கியத்துக்கும் ஒரு பிரிவினை வரும்படி சாத்தான் அங்கே தந்திரமாய் நுழைகிறான். சர்வம் நுழைகிற ஒரு அதிகாரமா இருக்கிறது. அது ஒரு சாபத்தை கொண்டு வருகிற ஒரு அதிகாரமா இருக்கிறது. தேவனுடைய சாபத்தை கொண்டு வந்து விட்டது. ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறுகிற ஒரு அதிகாரமா இருக்கிறது. தேவனோடு உள்ள நல்ல ஐக்கியத்தை இழக்கும் ஒரு அதிகாரம். தேவ சாயலையே இழக்கும் அதிகாரம். தங்களை ஒழித்துக் கொள்ளுகிற அதிகாரம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அதிகாரத்தை குறித்து பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் இடத்தை அந்த இடத்தை இழக்கிற ஒரு அதிகாரம். இவ்வளவுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னதையே மாற்றி சொல்லி இன்றைக்கும் நிறைய ஊழியக்காரர்கள் என்ற போர்வையில வசனத்தை பிரசங்கம் பண்ற என்ற போர்வையில ஆட்டுத்தோலை போட்டுக்கொண்டு இன்றையே சர்வத்தின் ஆவி இந்த நாளிலும் கிரியை செய்கிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையே திரித்து மாற்றி கூறுவதுதான் அவனுடைய வேலை. சாபத்துக்குள்ளாகும்படி தேவ சாயலை இழக்கும்படி தேவ திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்ற முடியாதபடி ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இழக்கும்படி தேவனோடு இருக்கிற நல்ல ஐக்கியத்தின் உறவை இழக்கும்படி இன்றைக்கும் இந்த பழைய வலு சர்வமாகிய பாம்பு கிரியை செய்து கொண்டுதான் ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட தோட்டத்தை நாம் ஜெபத்துல வேலி அடைத்து வைத்திருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை, சபையை, ஊழியத்தை, உங்களுடைய வேலையை, வருமானத்தை, சகலத்தையும் நீங்க வேலி அடைக்கலன்னா இந்த சர்வம் எதுவும் உள்ள வந்து தேவையில்லாத காரியத்தை பேசணும். ஆண்டவர் சொன்னதை மாற்றி சொல்லும். ஆண்டவரோடு உள்ள உறவை எப்படியாவது உடைக்கணும் என்று சொல்லி உன் அழகான ஏதேன் தோட்டத்துல தேவனோடு சஞ்சரிக்கிற நல்ல ஐக்கியத்தில் இருக்கிற உன் வாழ்க்கையை சர்வம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு துளி காரியத்தை வைத்திருக்கிறார். அந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு. அந்த 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆமென். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் என்று கர்த்தர் அங்க சொல்லுகிறார். இன்னொரு வசனத்துல 22 வாசிங்க. 3வது அதிகாரம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான். அந்த கனியை புசித்து இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. அதாவது அப்போ ஜீவ விருட்சத்தின் கனியும் அங்க இருந்தது. நான் சொல்றது புரியுதுங்களா? எதுக்கு இந்த வசனத்தை வாசிக்க வைத்தனா?
அந்த தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க கனியும் இருந்தது, ஜீவ விருட்சத்தின் கனியும் இருந்தது. இந்த 2வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம், நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். அப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசித்திருந்தானா என்றென்றும் சாகாமல் தேவனோடு இருப்பான், தேவனுடைய ராஜ்யம் இருந்திருக்கும். தேவன் இப்படி ஒரு நரகத்தை ஆயத்த பண்ண வேண்டிய வேலையே இருந்திருக்காது. அதுபோல் பரலோகமா மாறி இருக்கும், பரலோகமாய் சந்ததி சந்தித்திருக்கும். அங்கே சகலவித விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஆனா இவ்வளவு இருந்தும் மனுஷன் இன்னைக்கும் எல்லாம் இருந்தும், நல்ல காரியெல்லாம் இருந்தும், நல்ல குடும்பம் இருந்தும், நல்ல பிள்ளை பாருங்க, நல்ல குடும்பம் இருக்கும், எங்கேயாவது எவ்வளையாவது ஒட்டி வச்சிருக்கோம். நல்ல வருமானம் வரும், ஆனா தேவையில்லாத இடத்துல சிக்கிடும். நல்ல வாழ்க்கை இருக்கும், நல்ல பிள்ளைகள் இருக்கும், தேவையில்லாத ஏதாவது ஒரு இடத்துல சிக்கிடும். நல்ல சபை இருக்கும், இந்த சபையை விட்டுடுவாங்க. இப்படி எல்லாம் நல்லதெல்லாம் உங்க குடும்பத்துல கர்த்தர் வைத்து இருக்கிறார். ஆனாலும் அதையும் மீறி ஆண்டவர் வேண்டாம் என்று தடுத்த சொன்ன காரியத்தை மிஞ்சி போய் செய்து தேவனுடைய சாயலையும் தேவனுடைய ஐக்கியத்தையும் இழக்கிற ஒரு அதிகாரமாய் அது மாறிப்போனது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள முடியாது, எல்லா காரியத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஜெபித்து செயல்படுவது நல்லது. 2வது, எல்லாம் உன் வாழ்க்கையில என்ன செய்யணும்னு எல்லாம் தெளிவா இந்த வேதத்துல கொடுக்கப்பட்டாயிருக்கு. கர்த்தர் எப்படி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொல்லிட்டாரோ, இங்க இருக்கிற தோட்டத்துல இருக்கிற அத்தனை விருட்சத்தின் கனியை நீ புசிக்கலாம் எல்லாம் சொல்லிட்டாரு. ஒன்னே ஒண்ணு புசிக்க கூடாது, அதையும் சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில சாபமும் பாவமும் வர எப்படி நாம் அனுமதி கொடுக்கிறோமோ, அதே போல ஆண்டவர் ஆசீர்வாதமும் நல்ல ஜீவனும் வாழ்க்கையும் சமாதானமும் சந்தோஷமும் கொடுக்கும்படி இந்த வேதத்துல எல்லாவற்றையும் எழுதி கொடுத்திருக்கான். அல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு பாவம் யாரால வந்தது? மனுஷனாலதான் வந்தது, மனுஷனால வந்தது. அல்லேலூயா. அங்கதான் சர்வத்துக்கு அங்கே ஒரு சாவுமணி அடிக்கும்படி கர்த்தர் இன்னொரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசுவை குறித்து முதலாவது சொல்லப்பட்ட வார்த்தை 15வது வசனம் 3வது அதிகாரத்துல, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அதுதான் சிலுவையில நடந்தது. ஆனாலும் சிலுவையில அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொன்ன வார்த்தையின்படி அவன் தலை முழுவதுமாய் நசுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அவன் மேல ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார். 3வது அதிகாரம் இப்படி இருக்க, 4வது அதிகாரத்துல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். 4வது அதிகாரத்துல காயின் ஆபேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் முதல் ஆதாம் இல்ல, காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு காணிக்கையை படைக்கிறார்கள். அவர்கள் சொல்லியிருப்பார்கள் போல இருக்க, நாங்கள் ஏதோ அவர்கள் கடந்து விட்டது, தோட்டத்தை விட்டு எங்களை அனுப்பிவிட்டார், தேவன் ஒருவேளை எங்கள் மீது கோபமா இருப்பாரோ என்பது தெரியவில்லை, நீங்களாவது அவருக்கு ஏதாவது செய்யுங்க, காணிக்கை படைப்பை ஏற்படுத்துங்க என்று சொல்லிக் கொடுத்திருக்கலாம். அவர்கள் நேர பாருங்க, முதல்ல அங்கதான் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார். காணிக்கையை கொண்டு வந்து மந்தையில் தலையீட்டை கொண்டு வருகிறார். இப்ப தோட்டத்தில் இருக்கிற பொறுமையான அதுவும் இதுதான் கொண்டு வந்து வரைகிறார்கள். ஒருவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார், ஒருவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. இந்த 4வது அதிகாரத்துலதான் முதல் கொலையும் எழும்புகிறது. அல்லேலூயா. முதல் கொலை எங்க ஆரம்பிக்கிறதுனா ஆதியாகமத்துல இந்த 4வது அதிகாரத்துலதான் முதல் ஒரு மனுஷனை கொன்றதை
நாம் பார்க்கிறோம். காயின் ஆபேலை கொண்டதை பொறாமையினாலே, எரிச்சலினாலே கர்த்தர் அவனை அங்கீகரிச்சுட்டாரு. இனிமே நிறைய இந்த ஆவி காயின் ஆவி என்று சொல்லலாம். மற்றவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுட்டா, மற்றவங்க கர்த்தரோடு இருந்துட்டா, மற்றவங்க அபிஷேகத்துல நிரம்பிட்டா, மற்றவங்க வரங்கள் செயல்பட்டா, அந்நிய பாஷையில பேசிட்டா, மற்றவங்க மூலமா கர்த்தர் கிரியை செஞ்சுட்டா, இவங்க பயங்கர பொறாமையில எழும்பி ஏதாவது அவங்களுக்கு விரோதமா எழும்புகிற காரியங்களை செய்யணும். இந்த காயின் ஆவி இன்றைக்கும் தேசத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஆபேலை ஆசீர்வதித்தது நிமித்தம், ஆபேலை அங்கீகரித்தது நிமித்தம், ஆகிற ஆபேலை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்தது நிமித்தம் நீங்க காயின் பொறாமைப்பட்டு எழும்பி ஆபேலை கொலை செய்தார். இந்த 4வது அதிகாரத்துல நாம் இதை பார்க்க முடியும். அதனால நம்ம யாரை குறித்தும் பொறாமைப்படக்கூடாது. ஒவ்வொரு அதிகாரத்துல ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு அதிகாரத்துல 3வது அதிகாரத்துல பார்த்தோம், ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம தோட்டத்தை நம்ம வேலை அடைக்கணும், சர்வ நுழைய விடக்கூடாது. கண்ட போதக பிரசங்க நிறைய வருது, தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் பேசுகிறார்கள். அதுக்கெல்லாம் போகாதீங்க, அதுக்கெல்லாம் செவி கொடுக்காதீங்க. உங்களுக்கென்று ஒரு சபை இருக்கிறது, உங்களுக்கென்று ஒரு மேய்க்கன் இருக்கிறான், உங்களுக்கென்று ராவும் பகலும் செவித்து உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க நல்ல ஒரு ஊழியனை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். கண்ட இடத்துக்கு நீங்க அலைய தேவையில்லை. சர்வத்தோடு பேசுறவர்களோடு நீங்க இணைந்துட்டீங்க. பார்வைக்கு புசிப்பும், பார்வைக்கு எப்படி இருக்கு, இனிமையா இருக்கு. புசிப்புக்கு ரொம்ப இனிமையா இருக்கு, நல்லதா இருக்கு. அந்த வசனம் நல்லா சொல்லுவோம் பாருங்க, இருங்க அந்த வசனத்தை தெரிந்து. 6வது வசனம், விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு. அப்ப இவ்வளவு பார்த்துக்கிறான் அந்த ஒரு பழத்துல. 6வது வசனத்துல சொல்றோம். இதே போலதான் ரொம்ப பளபளப்பா இருக்கும், ரொம்ப ஹையா இருக்கும், ரொம்ப கிராண்டா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை புரட்டுகிற, வேதத்தை புரட்டுகிற வேத புரட்டாளர்கள். அதான் பவுல் சொல்லி இருக்கிறாரு, பேதுரு சொல்லி இருக்கிறாரு, யோவான் சொல்லி இருக்கிறாரு. நீங்க புதிய பாட்டுல வாசிச்சீங்கன்னா தெரியும். ஜாக்கிரதையா இருங்க உங்களுக்கு என்று. இதே போல சர்வத்தின் ஆவி இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஊழியக்காரர்கள் என்ற போர்வையில, விசுவாசிகள் என்ற போர்வையில, தேவனுடைய மனுஷன் என்ற போர்வையில, இப்படி நிறைய பேர் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டே நம்மளை புரட்டிடுவாங்க. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். 4வது அதிகாரத்துல பொறாமை, எரிச்சல் வரக்கூடாது. தேவனுடைய சமூகத்துல தேவன் அங்கீகரித்த மனுஷனுக்கு விரோதமாய் காயின் எழும்பினான். முதல் கொலை அங்கே நடக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த இரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை கூம்பெடுக்கிறது என்றார். ஆபேலின் இரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து எழும்ப ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஆபேலின் ரத்தம் பழிவாங்க கூப்பிடுகிறது. ஆனா இயேசுவின் ரத்தம் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல அதே 4வது அதிகாரத்துல மரித்த ஆபேலுக்கு பதிலாக எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேர் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 4வது அதிகாரம் 26வது வசனத்துல மனுஷரெல்லாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார்கள். எல்லா மனுஷரும் அப்பதான் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். இந்த 4வது அதிகாரம் வரை தொழுது கொள்ளவில்லை. இந்த 4வது அதிகாரத்துலதான் அநேகர் பிறந்து முதல்ல காயினும் ஆபேலும் பலி செலுத்துகிறார்கள். அதற்கு பின்பு இவர்கள் எல்லாம் தொழுது கொள்ளுகிறார்கள். 5வது அதிகாரத்திற்கு வந்தால் பல பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் அந்த முதல் தம்பதிகள். அல்லேலூயா. 3வது வசனத்துல வாசிக்கிறோம், தேவ சாயல் மாறி தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். 3வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்கம்மா. 5வது அதிகாரம் 3வது வசனம். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். சாயல் போயிட்டு
மனுஷ சாயல் ஆரம்பிக்கிறது 5வது அதிகாரத்துல. இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது நிதானமா புரிந்து கொள்ள வேணும். தேவ சாயல் மாறி, தேவனோடு இருந்த உறவு மாறி, தேவனோடு இருந்த ஐக்கியம் மாறி, தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு நடந்ததெல்லாம் மாறி, இப்பொழுது தன் சாயலாக, தன் ரூபத்தின்படியாக எங்க ஆரம்பிக்கிறது? அந்த புள்ள பிறந்திருக்கு, அப்பனை போலயே இருக்குது, அம்மாவை போலயே இருக்குது, தாத்தாவை போலயே இருக்கு, பாட்டியை போல இருக்குன்னு என்ன சொல்றாங்க? இப்போ அப்படிதானே சொல்றாங்க. பிறந்த குழந்தைய பார்த்து என்ன சொல்றாங்க? பாரு, அப்பனை போலயே உச்சி வச்சிருக்குதுன்னு. எங்கிருந்து ஆரம்பிச்சது? 5வது அதிகாரத்துல இருந்து இது ஆரம்பிக்குது. அல்லேலூயா. வேற எங்கல்ல எல்லாம் நம்ம வேதத்துல இருந்துதான் எல்லாம் மனுஷன் சொல்றதெல்லாம். அல்லேலூயா. அப்படியே அந்த சின் அப்படியே அவங்களை போல மாறுச்சு. எப்பன்னா 5வது அதிகாரத்துல இருந்து அந்த ஆதாம் சந்ததியிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆதாம் தன் சாயலாக, தன் ரூபத்தில் அவனை போலவே. ஆதாம தேவன் படைத்தார், தேவன் உண்டாக்கினார். ஒரிஜினல் அது. அல்லேலூயா. ஆதாம் தேவ சாயலாக உருவாக்கப்பட்டான். இப்ப ஆதாம் உருவாக்குறது எப்படின்னா அதே தேவ சாயல தான் இவனும் உருவாக்கி இருக்கணும். ஆனா இவன் ஏதேனும் தோட்டத்துல விழுந்து போனபடியால, கர்த்தர் அவனை தள்ளினபடியால், தொடுத்தினபடியால், இப்போ தன் சாயலாக, தன் ரூபத்தின்படியே ஒருவனை பெற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 5வது அதிகாரத்துல இந்த காரியங்களை நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இதே 5ஆம் அதிகாரத்துல சேத் மகன் ஏனோஸ் வம்சத்தின் வழியாக ஏனோக்கு என்ற நல்ல ஒரு தேவ மனுஷன் பிறக்கிறான். தன் சாயலாக, தன் ரூபத்தின்படியே ஆதாம் சேத்தை பெற்றெடுத்தாலும் அந்த சந்ததியிலே ஏனோக்கு என்பவன் பிறக்கிறான். அந்த ஏனோக்கை குறித்து தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்க 22 வாசிங்க முதல்ல. ஏனோக்கு மெத்துசாலை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரர்களையும் பெற்றான். குமாரர்களையும் குமாரத்திலையும் அப்படின்னா என்ன? தேவனோடும் இருந்தான், ஐக்கியம் வைத்திருந்தான், குடும்பத்தோடும் ஐக்கியம் வைத்திருந்தான். அல்லேலூயா. நிறைய பேர் தேவனோடு சஞ்சரிக்கணும்னா குடும்பம் இருக்கக்கூடாதுன்றாங்க. அது தவறு. நிறைய பேருக்கு திருமணமே செய்து கொள்வதில்லை. புதிய ஏற்பாட்டில் இதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பவுல் கொடுத்திருக்கிறார். இங்க பழைய ஏற்பாட்டில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் தன் குடும்பத்தை கவனித்துக் கொண்டு குமாரத்திகளை பெற்றெடுத்து குடும்பத்துல சந்தோஷமா இருந்தான். தேவனோடு ஒரு பக்கம் வாழ்க்கை இருந்தது, இன்னொரு பக்கம் குடும்பத்தோடும் அவன் வாழ்க்கை இருந்தது. அல்லேலூயா. ஒரு குடும்பத்துல இருக்கணும், இல்லைன்னா கர்த்தரோடு இருக்கணும்னுவாங்க. தேவனோடு சஞ்சரிக்க முடியாத குடும்பம் இருந்தா அப்படி இல்ல. அதுக்கு யோனைக்கு ஒரு உதாரணம். தேவனோடு சஞ்சரித்து கொண்டு வந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அல்லேலூயா. அப்போ கர்த்தரோடு இருக்க முடியும், குடும்பத்தோடு வாழ. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் குடும்பத்துல இருந்தாலுமே என்னால பைபிள் படிக்க முடியலப்பா, குடும்பத்துல இருந்தாலுமே ஒரே போராட்டம், ஆண்டவரை பாட முடியல, துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, இந்த குடும்பத்தினால எனக்கு சபைக்கு வர முடியல, என் பிள்ளைங்களால, அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சாக்கு போக்கு. இதெல்லாம் என்னது சாக்கு போக்கு. ஏனோக்கு நிறைவேற்றி அவனும் ஒரு மனுஷன் தானே, நம்மளும் நிறைவேற்றலாமே. அல்லேலூயா. என்ன குடும்பம் இருந்தாலும் சரி ஆண்டவரை தேட முடியும். மனைவி பிள்ளைகள் இருந்தாலும் நேரத்தை ஒதுக்கி நம்மால ஜெபிக்க முடியும். தேவனோடு சஞ்சரிக்கிற காரியத்தை குறித்து நான் பேசுகிறேன். அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றெடுத்தான். அல்லேலூயா. அடுத்த 24வது வசனத்தை வாசிக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக் கொண்டார். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில், அவரோடு வாழ்ந்த ஒரு வாழ்க்கையில் அப்படியே எடுத்துக் கொண்டிருப்பான்.
காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டான்னு தெளிவா இருக்கு. அல்லேலூயா. மறைந்து போனான் என்பதற்கு காணப்படாமல் போனான். அடுத்து தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் தேவனோடு இருப்பார்கள் என்பதற்கு இது ஒரு அடையாளம். தேவனோடு வாழ்ந்த வாழ்க்கை நிச்சயமாய் மரித்த பின் பரலோகத்துல தேவனோடு தான் இருக்கும். அல்லேலூயா. இதுக்கு நிறைய ஆவிக்குரிய அர்த்தம் கொடுக்கலாம். ஒரு சில அர்த்தத்தை மாத்திரம் நான் சொல்றேன். யார் எந்த ஒரு மனுஷன் தேவனோடு வாழ்கிறானோ, கர்த்தரோடு இணைந்து இருக்கிறானோ, அவன் நிச்சயமாய் தேவனோடு தான் இருப்பான் மரித்த பின். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உயிர்த்தெழுதலுக்கு முதல் ஆதாரமே ஆண்டவர் வருகையில காணப்படாமல் போனார்களே, அதே போல இப்போ முன் அடையாளமாய் முன்பாகவே ஆதி ஆகமத்தில் எழுதப்பட்டாயிற்று. நிறைய பேர் காணப்படாமல் போவார்கள். தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் தேவன் எடுத்துக் கொள்ளுவார். ரகசிய வருகைக்கு அடையாளமாக இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு வேதத்துல. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனோடு நீ சஞ்சரித்துக் கொண்டிருந்தால் நீ ஒரு நாள் வரும், இயேசு வரும்பொழுது காணப்படாமல் போவாய். ஜனங்கள் பார்வைக்கு நீ காணாமல் போயிட்ட, ஆண்டவர் பார்வைக்கு தேவன் உன்னை எடுத்துக் கொள்ளுவான். அல்லேலூயா. உலக பார்வைக்கு நீ காணாம போயிட்ட, எங்கேயோ போயிட்டாருங்க, இங்கதாங்க இருந்தாரு, இப்பதாங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன், அங்க பார்த்தேன், நேற்று பார்த்தேன், முந்தா நேற்று பார்த்தேன். தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கோம். ஒரு நாள் வரும், நாம் காணப்படாமல் போவோம். உலக பார்வைக்கு, தேவ பார்வைக்கு என்ன? தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவனோடு இருக்கும்படி. அல்லேலூயா. பூமியில நீ இருந்தது என்னோடு வாழ்ந்தது போதும், என் மகிமையிலும் நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஏனோக்கி கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஆமென். அல்லேலூயா. இந்த 5வது அதிகாரத்துலதான் நோவா என்னும் இன்னொரு மனுஷனும் தேவ மனுஷனும் பிறக்கிறான். இதே வம்சத்துல பாத்தீங்கன்னா இதே 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 30வது வசனம். லாமேக்கு நோவாவை பெற்ற பின் 595 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். நோவா பிறந்தார். இந்த 5வது அதிகாரத்துல பிறந்திருக்கிறார். நோவாவுக்கு 500 வயசாகும் பொழுது சேம் காம் யாபேத் பிறக்கிறாங்கன்ட்டு இந்த வசனம் சொல்லுகிறது. 5வது அதிகாரத்துல இவ்வளவு காரியம் இருக்கிறது. இப்போ இந்த 6வது அதிகாரத்துக்குள்ளே வருவோம். அது மட்டுமல்ல, இந்த 5வது அதிகாரத்துல மனுஷருக்குள்ளே அதிக வயது வாழ்ந்த மனுஷன் யாருன்னா மெத்துசலா என்று இந்த வேதம் சொல்லுகிறது. 969 வயசு. ஆதாம் கூட அவ்வளவு வயசு வாழ். ஆதாம் வயசு எவ்வளவு? 930. 930 ஆதாம் உயிரோடு இந்த நாளெல்லாம் 930 வருஷம் என்று ஆதியாகமம் 5:5 சொல்லுது. ஆனா இந்த மெத்துசலா மட்டும் பார்த்தீங்கன்னா 969 வயசு அவனுக்கு. அல்லேலூயா. இதே அதிகாரத்துலதான் போட்டிருக்கு. 27ல போட்டிருக்கு. 5வது அதிகாரம் 27 வாசிங்க. மெத்துசலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம் அவன் மரித்தான். இருக்கிறதுலேயே அதிகமாய் வாழ்ந்த மனுஷன் இவன்தான். இவனுக்கு பிறந்த சந்ததியதான் நோவா வருகிறார். அல்லேலூயா. நோவா வருகிறார். நோவா பாருங்க, நல்ல ஒரு தேவ மனுஷன். அப்போ 6வது அதிகாரத்துல பூமியின் மேல் மனுஷர்கள் பெருக தொடங்கினார்கள் என்று பூமியில் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த பொழுது அங்கே 2வது வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை நான் சொல்லிவிட்டு போறேன். தேவகுமாரன் மனுஷ குமாரத்திகளில் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இந்த தேவகுமாரர் யாரா நிறைய பேருக்கு விளங்குறது இல்லை. கவனிங்க, இது விளக்க உரையில போனா விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. ஆதியிலே இருந்த தூதர்கள் தள்ளப்பட்ட பின்புதான் பூமி இருளானது,
நீரில நிரம்பின்று ஐஸ் உலகம் வந்தது, பூமியில இருள் இருந்தது என்றாங்க. அந்த நேரத்துல தள்ளப்பட்ட தூதர்கள் அவர்கள், இந்த தேவகுமாரர்கள் தள்ளப்பட்ட தூதர்கள் என்ன பண்ணாங்க, மனுஷ குமாரத்திகளை திருமணம் செய்து அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் ராட்சதர்கள். ராட்சதர்களுடைய சந்ததிகள் அப்படிதான் எழுப்பிச்சு. வேதத்துல வாசிக்கிற நிறைய இடத்துல ராட்சதர்கள் என்று போடப்பட்டிருக்குன்னா தேவர்கள். இதெல்லாம் நீங்க கோர்வையா வாசிச்சாதான் வரும். நான் எல்லாம் கோர்வையா எடுத்ததால உங்களுக்கு டக்குன்னு சொல்றேன், இல்லைன்னா இது வேற வேற இடத்துல இருக்கும் இதனுடைய விளக்கம். இந்த தள்ளப்பட்ட தூதர்கள் மனுஷ சந்ததியில் இருக்கிற மனுஷ குமாரத்திகளை திருமணம் செய்து அதன் மூலமாக பிறந்தவர்கள் தான் ராட்சதர்கள் குறித்து சொல்லப்படும். அடுத்து இந்த அதிகாரத்துல வாசிக்கிறோம், இப்படி ராட்சதர் பூமியில அந்நாட்கள் 4வது வசனம் வாசிங்க. அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரன் மனுஷ குமாரத்திகளோடு கூடியிருந்ததினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்கள் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். ஆமா, இந்த ராட்சதர்கள்லாம் எழும்புனாங்க. இந்த தேவகுமாரர் தேவபுத்திரர் இவங்கெல்லாம் யாருன்னா தள்ளப்பட்ட தூதர்கள். ஆதியில பல 1000 கோடி வருஷத்துக்கு முன்பாக இருந்த தள்ளப்பட்ட தூதர்கள். அதான் நான் ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்துல உட்காருவேன், அவருக்கு நிகராகுவேன், அந்த ஆராதனை கூட்டத்துல நானும் அமருவேன் என்று சொல்லி அங்கே ஏறினபடியாலே அங்கிருந்து தள்ளப்பட்ட தூதர்கள், ஒரு கூட்ட தூதர்கள் தள்ளப்பட்டார்களே, அந்த தள்ளப்பட்ட தூதர்கள் தான் இவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரி, அவரோட கவனிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினபடியால தேவன் என்ன செய்தார்னா பூமியை முழுவதுமா அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து விட்டார். அங்கே பயங்கர அக்கிரமம், அதாவது 5வது வசனத்துல சொல்லுகிறது, மனுஷர்களுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்று அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு. பாருங்க, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகும். எப்போ அக்கிரமம் பெருக பெருக தேவன் நியாய தீர்ப்பையும் கொண்டு வருகிறார். அங்கே அக்கிரமம் பெருகிறது. அதாவது கவனிங்க, சடுதியா ஒருவனுடைய வாழ்க்கையில மரணம் வருகிறதுன்னா பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பயங்கர அக்கிரமம் இருக்கும். அக்கிரமம் வந்தா தேவனுடைய நியாயத்திற்கு வரும். அக்கிரமம் பெருக 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 அது அதிகமாய் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது. அக்கிரமம் இருந்தா பரவாயில்ல, அது அப்படியே பெருகி 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 ஒரு நாள் வந்தது, நியாய தீர்ப்பை தேவன் கொண்டு வந்தார். பூமி முழுவதையும் அழிக்க அவர் தண்ணீரை வரவழைக்க சித்தப்பட்டார். இதே போலதான் மனுஷனுடைய வாழ்க்கையில அக்கிரமம் பெருகுச்சுன்னா அவன் அழிந்து போய்விடுவான். அல்லேலூயா. தொடர்ந்து துணிகரமாய் பாவம் செய்கிறவர்களுடைய உச்சம் தலை மண்டை பெறப்பான வசனம் சொல்லுது. வசனம் இருக்கு, அக்கிரமத்துல தொடர்ந்து அவன் மன்னிப்பை பெறாம ஒரு பயம் இல்லாம அக்கிரமம் செஞ்சு கொண்டே இருந்தா தேவனுடைய நியாய தீர்ப்பு இறங்கும் என்பதற்கு இந்த அதிகாரம் ஒரு அடையாளம். அக்கிரமத்தை மன்னிக்கத்தான் இயேசு வந்தாரு. அந்த அக்கிரமத்திலிருந்து விடுபட்டு வெளியே வந்துட்டா நமக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு. ஆனா அக்கிரமம் பெருகி கொண்டே போனா, தொடர்ந்து மன்னிப்பை பெறாமல் அக்கிரமத்தை நிறுத்தாம செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் அந்த மனுஷனுக்கோ மனுஷிக்கோ அழுகி போதும். கர்த்தர் அழித்து விடுவார், அழித்து போட்டு விடுவார். இங்க 8வது வசனத்துல வாசிக்கிறோம். 9வது வசனத்தையும் வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இந்த மனுஷன் நல்ல கவனிங்க. இதுல ஒரு பெரிய சத்தியத்தோட நான் முடிக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். கொஞ்சம் கவனிங்க. நோவாவும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன். நோவா தன் காலத்துல இருந்தவர்களுக்குள்ள ஜனம் பெருகிடுச்சு. பூமியில கொஞ்சம் ஜனத்தின் மத்தியில இல்ல, திரளான ஜனங்கள் வந்துடுச்சு. அத்தனை ஜனங்களுக்கு மத்தியில நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தாங்க என்று வேதம் சொல்லுது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் முதல்ல கிருபையை பெற்ற மனுஷன் யாருன்னா நோவா.
அதுக்கப்புறம் தான் லோத்து. முதல்ல கிருபை பெற்ற மனுஷன் வேதத்திலே முதல் மனுஷன் யாருன்னா நோவா. கர்த்தருடைய நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஃபர்ஸ்ட் கிருபை என்ற வார்த்தையே இந்த இடத்துல இருந்துதான் ஆரம்பிக்கிறது. இந்த மனுஷனிடத்துல இருந்துதான் ஆரம்பிக்கிறது. அப்ப எப்பேற்பட்ட ஒரு சாக்கியத்தை பெற்ற மனுஷன் பாருங்க. ஆனா 11வது வசனம் சொல்லுகிறது, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்தது. இந்த மாதிரி எப்போ கொடுமை வருகிறதோ, சீர்கெட்டு போகிறதோ, அப்பொழுதெல்லாம் மனுஷர்களுக்குள்ளே அழிவு. ஒருவனுடைய அகால மரணத்தை குறிச்சு நீங்க பின்பாகத்துல பாத்தீங்கன்னா, அவனுடைய பேக்ரவுண்ட்ல எங்கேயாவது ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா இந்த காரியங்கள் இருக்கு. பயங்கரமான புதிதான மரணங்கள்லாம் நடக்குது. ஒரு நபர் இருந்த ஒரு சாட்சிகள் நீங்க நடந்திருக்க கிறிஸ்துவ போகும்போது வரும்போதும், ஏன்னா அவங்க கழுத்துல செய்யும் காதுல ஒன்றும் போட மாட்டான். அப்போ அவன் பார்த்து முங்கச்சி அப்படின்ட்டான். இவங்க பாரு ஒண்ணு விதவை மாதிரி போறாங்க, ஒண்ணும் இல்லை, தலையில கரையில கழுத்துல காதுல ஏதாவது இருக்கா. போகும்போதெல்லாம் இந்த ஒரு வார்த்தையை ரொம்ப அதிகமா போராட்டாரு அப்படின்னு சொல்லி 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 ரொம்ப நாளா ரொம்ப கொலை கொடுத்துருந்தான். போறவங்க வரவங்க எல்லாம் லேடிஸ். நடந்த சம்பவம் கடலூர் பகுதி தான். ஒரு ஆக்சிடென்ட்ல தலை துண்டா போயிடுச்சு. தலை தனியா முண்டம் தனியா வந்துச்சு. அவன் சொன்ன வார்த்தை ரொம்ப எதிர்த்து கொண்டு இருந்தாங்க. அந்த தெருவில ரொம்ப அநியாயம் அட்டியம் பண்ணிட்டு கொண்டிருந்தான். குடிச்சிட்டு ஒரே அமக்கலாம் பண்ணி அந்த தெருவே ரொம்ப கலங்கி போயிருந்தது. ஒரு நபரை குறித்து அதான் அட்டுழியம் பெருக்க, அநியாயம் பெருக்குன்னா கத்தர் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பான்னு அந்த மரணத்தை குறிச்சு பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், விசாரிச்சீங்கன்னா தெரியும். நம்ம பார்க்கும்போது பரிதாபப்படுறோம். பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஏதாவது ஏன்னா தேவனுடைய வார்த்தை பெருகும் பொழுது அவன் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாம ஆண்டவர்களுக்கு வராம தொடர்ந்து தன் துதிகரத்துல நடக்கிறவன் கடைசியில தலை தனியா தலை துண்டை எகிரி ஓடிச்சு. வச்சு இன்னும் பறிச்சு ஸ்ட்ரிப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப கூட இதுவாகல, நல்ல கிளீனா தெரியாது. அப்புறம் என்ன பண்ணாங்க, உள்ள மொத்தமா போட்டு சுத்தி எடுத்துதான் சுத்திட்டாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். தேவன் அங்க அநியாயம் பெருகும் பொழுது, அட்டுழியம் பெருகும் பொழுது, ரொம்ப மனசு கஷ்டப்பட்ட அக்கிரமங்கள்லாம் பெருகிச்சு, சீர்கெட்டதாய் போயிடுச்சு, கொடுமையினால நிறைந்தது, உடனே அழிக்க வேண்டும் என்று சொல்லி நோவாவிடத்துல பேசுகிறார். ஒரு கொப்பேர் மரத்தால ஒரு பேழை உண்டு பண்ண, பேழனுடைய ஹைட்டு அகலம் உயரம் முழுவதும் எல்லாம் போட்டிருக்கு. பேழை எவ்வளவு லென்த் தெரியுங்களா? எவ்வளவு லென்த் சுமார் அதுல போட்டிருக்கு பாருங்க, எல்லாமே போட்டிருக்கு. கொப்பை மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டு பண்ணுவாங்க. நீ அதை பண்ண வேண்டிய விதம் 15 வசனம் வாசிமா. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழம். 300 முழம். ஒரு முழம் 1.5 அடி. அப்ப 300 450 அடி. 450 அடினா எவ்வளவு லென்த்? இது சர்ச்சில் இருந்து நம்மளுக்கு 24 அடி தான். 450 அடினா எவ்வளவு லென்த் பாருங்க. அதெல்லாம் யோசிச்சு பாத்துக்கிட்டீங்களா? நம்ம நம்ம தருணம் ஏதோ சின்ன பேர் நினைச்சுட்டு இருக்கிறோம், ஒரு போட்டோ மாதிரி நினைச்சுட்டு இருக்கிறோம், ஒரு கப்பல் மாதிரி சின்ன கப்பல் மாதிரி நினைச்சு அப்படிதான் நினைச்சுருப்பீங்க. பேர் எல்லாரும் அப்படிதான் நினைச்சிருக்காங்க. 450 அடி லென்த். அப்ப எவ்வளவு லென்த் பாருங்க. இதெல்லாம் தியானிக்கணும் நம்ம. அப்ப ஆண்டவர் சொல்லி எவ்வளவு பெரிய பேர் மரத்தை வெட்டி அதை சரி பண்ணி இழைச்சி இழைச்சி எடுத்து எவ்வளவு லென்த் கொண்டு போயிருக்கிறான் பாருங்க. 450 அடி லென்த் கொண்டு போனான். அடுத்து வாசிமா. அதன் அகலம் 50 முழமும். 50 முழம் அகலம். 50 முழம்னா எவ்வளவு? 75 அடி. ஒரு முழம் 1 அடி. அப்ப 75 அடி. இது 24 அடின்னு சொன்ன 25 அடிக்குள்ளதான் இது. அப்ப 75 அடினா இதோட எத்தனை மடங்கு அகலம் பாத்தீங்கன்னா. இப்போ அடுத்த வாசிமா. அதன் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். 30னா 45 அடி ஹைட்.
இதுன்னா ஒரு 12 அடி இருக்குமா, 12 அடி இருக்கும். இப்ப ஹைட் எவ்வளவு அடி? 45 அடி ஹைட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. 45 அடி. அப்போ அவர் சொல்றாரு, 16 வாசிங்க. ஜன்னல் எங்க வச்சிருக்கிறார்? நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழம் தாழ்த்திலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். கதவு ஜன்னலை எங்க இருந்ததுன்னு கிளீனா போடுறது. பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழம் தாழ்த்திலே அதை செய்து. அப்போ 45 அடியில 1.5 அடி இறக்கி ஜன்னல் வச்சிருக்கலாம். அல்லேலூயா. பேழையின் கதவு அதன் பக்கத்திலேயே இருக்கு. அதனாலதான் பேழையில மேல கதவும் ஜன்னல் இருக்கிறதுனாலதான் கர்த்தரே இவங்க எல்லாத்தையும் உள்ள விட்டு கர்த்தர் அடைத்தார்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க எல்லாம் உள்ள விட்டுட்டு கர்த்தர் உயரமும் உன்னதமுமான தேவன் என்ற வார்த்தையின்படி அவர் கதவை அடைத்தார். கதவு எங்க இருந்தது? 45 அடி ஹைட். அதுல 1.5 அடிக்கு கீழே தான் கதவும் பக்கத்திலேயே ஜன்னலும் வைக்கப்பட்டிருந்தது. இந்த 45 அடி மேல வந்துதான் புறாத விட்டாரு, காகத்தை விட்டாரு. அப்போ இவ்வளவு ஹைட்டுக்கு கதவு வச்சு எல்லா மிருக ஜீவங்கள், பறவை ஜீவங்கள், ஊரும் ஜந்துக்கள் எல்லாத்தையும் ஏத்திட்டாரு உள்ள. எப்படி ஏத்திருப்பாரு பாருங்க. தேவனுடைய திட்டமும் சித்தத்துக்கும் ஒருவர் ஒப்பு கொடுத்தால் எப்பேற்பட்ட காரியத்தையும் கர்த்தர் செய்து முடிப்பார் என்பதற்கு இது ஒரு அடையாளம். தேவனுடைய சத்தத்துக்கு மாத்திரம் நீ கீழ்பட்ட எப்பேற்பட்ட காரியத்தையும் உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார். உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வைப்பார். அல்லேலூயா. இப்படி பாருங்க பண்ணிருக்கிறான் பிரம்மாண்டமா. அவ்வளவு அந்த காலத்துல என்ன மிஷின் இருந்தது, என்ன இருந்தது, என்ன ஆட்கள் இருந்தது. இவன் குடும்பம் மாத்திரம் நான் சொன்ன எல்லாம் சிரிச்சான். மழை வரப்போது, வெள்ளம் வரப்போது, ஆண்டவர் பூமி அழிக்க போகிற பெரிய ஒரு மழை வரப்போகுதுன்னா இருப்பான். போடா போடா அதெல்லாம் நாங்க பார்த்துப்போம். எவனும் ஒத்து வரல, எவனும் கூட உதவி இல்லை. எல்லாம் இவங்களே இவங்க குடும்பமே சேர்ந்து அவ்வளவு பெரிய 450 அடியில 75 அடி அகலத்துல 45 அடி உயரத்துல இவ்வளவு பெரிய பேழையை பண்ணி வச்சிருக்காங்க, கப்பல் மாதிரி. அதுதான் எப்படி உள்ள ஜீவன்களை எல்லாம் கொண்டு போயிருப்பாங்க பாருங்க. சிங்கம், புலியில இருந்து எல்லாமே இருக்கும். இவ்வளவும் இருந்து அங்கே யார் ஒரு மனுஷன் தேவன் சொல்றதை கேட்டு கீழ்படுகிறானோ அவனுக்கு கர்த்தரே கூட இருந்து செய்து முடிப்பார். ஞானத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், கிருபையை கொடுப்பார், எல்லாவற்றையும் கொடுப்பார். அல்லேலூயா. ஜெபப்பிரளயம் 7வது அதிகாரத்துக்கு நம்ம போகனா 6வது அதிகாரம் முடிச்சு 6வது அதிகாரத்துல இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். 7வது அதிகாரத்துல இப்போ ஜலப்பிரளயம் வந்து விட்டோம். நான் கொஞ்சம் கடகடன் போறோம். இந்த ஆதியாகமே இன்னும் 2-3 வாரம் போயிடுச்சுன்னா இன்னும் மற்ற அதிகாரம் இருக்கு. கொஞ்சம் கவனிங்க. ஆனா மிகப்பெரிய ஒவ்வொன்றுத்திலையும் பெரிய பெரிய சத்தியம் இருக்கிறது. ஒவ்வொரு அதிகாரத்துல நமக்கு 6வது அதிகாரம்னா இதை தெரிந்து கொள்ளணும். பிரம்மாண்டமாய் கர்த்தருடைய துணையை கொண்டு வேலையை உண்டு பண்ண. 7வது அதிகாரத்துல ஜலப்பிரளயம் வந்தது. நோவா எத்தனை நாள் பெய்ஞ்சது யாராவது சொல்ல முடியுமா? எவ்வளவு நாள் பெய்ஞ்சதுங்க? 40 நாளா? அப்புறம் 90 நாள். அப்புறம் 40 நாள் இரவும் பகலும். சரி, அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாம் இருந்தது 180 நாள். அது வட்டத்துக்கு 180 நாள் ஆச்சு. 6ஆம் அதிகாரம் 21வது வசனம் முதல்ல அதுக்கு ஆகாரத்தெல்லாம் கொண்டு அடுத்து நான் சொல்றேன். சரி, நீங்க முதல்ல இந்த ஏஜ் சொல்லிடுறேன், வாசிங்க. அப்பொழுது மாம்ச ஜந்துக்கள் ஆகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கவைகள் யாவும் மாண்டன. எல்லாமே மாண்டு போய் எல்லாவற்றையும் அழித்து விட்டார். இந்த 7வது அதிகாரத்துல வாசிங்க ஒரு வசனத்தை
7வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஜல பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாயிருந்தான். ஆமென். 11 வாசிங்க. நோவாவுக்கு 600 வயதாம் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுகள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதுகளும் கீழே திறந்துருச்சு, மேலே திறந்துருச்சு, தண்ணி பெருகிடுச்சு. என்ன வயசு அப்போ அவருக்கு? 600 வயசு. இப்போ 13வது வசனத்தை 8:13. அவனுக்கு 600 வயதாகும் வருஷத்தில் 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. 14வது வசனம். 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. ஏறக்குறைய 371 இருந்து 375 நாட்கள் வரைக்கும் தண்ணி இருக்கு. மழை பெய்ஞ்சிருக்கு, தண்ணி வற்ற ஆரம்பிச்சு. பாருங்க எத்தனை வருஷம், அதாவது எத்தனை மாசம் அந்த தண்ணி அப்படியே இருந்தது. மழை பெய்ஞ்சு தண்ணி வத்தவே இல்லை. எப்ப வத்த ஆரம்பிச்சதுன்னா அந்த தண்ணி அவனுக்கு 600ஆம் வயசுல ஆரம்பிச்சு 601வது வயசுலதான் தண்ணி குறைய ஆரம்பிச்சு, வட்ட ஆரம்பிச்சு. அப்போ எவ்வளவு நாள் மழை பெய்ஞ்சிருக்கோ எவ்வளவு நாள் தண்ணி இருக்கு. ஏறக்குறைய ஒரு வருஷம், ஒரு 40 நாள் மட்டும் மழை பெய்யல. அதுக்கு மேல பல மாதங்கள் மழை பெய்து தண்ணீர் எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடிஞ்சதுன்னா 600ஆம் வயசுல ஆரம்பிச்சு 601வது வருஷம். அப்ப ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்ல. ஆனா அவன் டேட்டோட கணக்கு சொல்றது வேதம். 2ஆம் மாதம் 27ஆம் தேதியில தான் பூமி காஞ்சி இருந்ததுன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் வெளியே வராங்க. தண்ணி சுத்தமா இல்ல. அப்போ 371 நாட்கள்ல இருந்து 375 நாட்கள் வரைக்கும் அவன் பேழைக்குள்ளேயே இருந்தான். மழை நிமித்தம் தண்ணீர் நிமித்தம் என்று வேத வல்லுநர்கள் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து இந்த நம்ம 8வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் இருக்கிற சுத்தமானவைகள் எல்லாம் பலி செலுத்துகிறார். 7ஆம் மாதத்துல நிக்குது. அப்புறம் 8வது மாதம் அப்படியே ஒரு வருஷம் ஆகி அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பொறுத்து வெளியே வராங்க. ஆனா புறப்படும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு நாட்களை சொன்னாரா? இத்தனை மாசம் வரைக்கும் போகணும்னு சொன்னாரா? இத்தனை வருஷம் ஆகும்னு சொன்னாரா? இத்தனை வாரம் சொன்னாரா? எதுவுமே சொல்லல. வேலையை உண்டு பண்ணு, நான் தண்ணீர்னால எல்லாத்தையும் அழிக்க போகிறேன், நீ உள்ள போகணும். அப்போ அவர் எந்த அளவுக்கு எப்படி எதை வச்சு இதுங்களுக்கெல்லாம் ஆகாரம், இவருக்கு ஆகாரம், சோத்தம் இல்லாம வாழ முடியுமா உள்ள? அப்ப எதை வச்சு எந்த அளவுனாலும் கொண்டு போயிருப்பார்? எவ்வளவு நாள் இருந்திருக்கும்? 6:21 வாசிங்க. ஆதியாகமம் 6:21. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பாத்திரங்களை சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக் கொள் என்றார். இதுதான் சொன்னாரு. எத்தனை நாளைக்குன்னு சொல்லல. சொன்னாரா? ஒரு 6 மாசம் 6 மாசத்துக்கு சேர்த்துக்கலாம், இவன் சேர்த்துக்கலாம். இவன் நினைச்சிருக்கோம் ஒரு மாசத்துல சும்மா எல்லாத்தையும் ஒரே நாள்ல கூட அழிக்க ஒரு வல்லமை உள்ளவர். ஆனா கர்த்தருடைய கிருபை அவன் என்ன கொண்டு போயிருப்பான்னு தெரியல. அதை ஆசீர்வதிச்சு அத்தனை வருஷமும் கர்த்தர் அவர்களை உள்ள வைத்து போஷித்தார். உள்ள வேலை கிடையாது, வருமானம் கிடையாது, பயிர் கிடையாது, மரம் செடி கொடி வளர்க்கல, விவசாயம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒட்டரை வச்சு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவர்களை வழிநடத்த ஆரம்பித்தான். அதே போலதான் ஒரு சில நேரத்துல எல்லாம் ஒண்ணுமே இல்லைனாலும் கர்த்தர் உன்னை வழிநடத்துவார், சொன்னவர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாம். அதற்கு பின்பு 9வது வசனத்தை 9வது அதிகாரத்தை திரும்பிக் கொள்வோம். 9வது அதிகாரத்துல தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். அவன் நீ போய் பூமியை நீ அழிப்பதில்லை, ஜலப்பிரளயம்
வந்தாலும் உண்டவற்படிக்கை பண்ணுகிற 9வது அதிகாரத்துல எல்லாம் நடக்குது. கவனிங்க, கடைசியா நான் இப்ப முடிக்க போகிறேன். இந்த 9வது அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். இந்த மனுஷன் பூமியில இருந்த பொழுது பல பாவம் கொடுமைகள் நிறைந்த நாட்களிலேயே உண்மையா வாழ்ந்தான், நீதிமானா இருந்தான், உத்தமானவன் இருந்தான், தேவனோடு சஞ்சரித்தான். ஆனா இப்பொழுது அப்பேற்பட்ட தேவனோடு சஞ்சரித்த மனுஷனுடைய வீழ்கை இந்த 9வது அதிகாரத்துல 21 வாசிங்க. அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தின் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். 20வது வசனம் சொல்லுங்க, வாசிங்க. நோவா பயிரிடுகிறான் ஆகிய திராட்சை ரசத்தை நாட்டினான். திராட்சை தோட்டத்தை அப்ப எப்படி இருந்தாருங்க? உத்தமனும் சன்மார்க்கமா நீதிமானமா இருந்தார், கிருபை பெற்ற மனுஷனா இருந்தார் நோவா. அது மட்டுமல்ல, தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன். அவன் பாருங்க, பின்வாங்கி போய் திராட்சை தோட்டத்தை பயிரிடுகிறவனாகி அந்த திராட்சை ரசத்தை குடித்து வெறித்து போதையில வஸ்திரம் கூட விலகினது தெரியாம படுத்து கிடக்கிறான். தேவனோடு சஞ்சரித்த மனுஷன் இத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்து அவன் நாட்டெல்லாம் 950 வருஷம் அவன் மரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் மரிக்க அழைக்கப்படவில்லை. தேவனோடு சஞ்சரித்த மனுஷன், தேவனோடு சஞ்சரித்து எடுத்துக்கொண்டு போகப்பட்ட மனுஷன். அதே போல நோவாவும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். அவன் வாழ்க்கை தேவனோடு இருந்து பின்வாங்கி போனான். அல்லேலூயா. கவனிங்க, தேவனோடு சஞ்சரித்த மனுஷன் திசை மாறி போகனான். அல்லேலூயா. கர்த்தரோடு இருந்தவன் யோனாக்கை போல இவன் முடிவும் இருந்திருக்க வேண்டும். ஆரம்பம் எல்லாம் அற்புதமா நல்லா இருந்தது, தேவனோடு இருந்தது. ஆனா முடிவு எப்படி இருக்கிறது? இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கை ஆண்டவரை ஆரம்பத்தில் எல்லாம் ஆகா ஓரோடு இருந்தாங்க, ஆண்டவரோடு இருந்தாங்க. உபவாசம், ஜபம், வேத வசனம், பாட்டு, துதி, ஆராதனை எல்லாம் இருந்தது. ஆனா நாட்கள் செல்ல செல்ல அப்படியே பின்வாங்கி போய் இன்றைக்கு ஆண்டவரோடு இல்லாமல் எத்தனை ஜனங்கள் நோவாவை போல மறிக்கிறார். ஒரு காலத்துல தேவனோடு இருந்த மனுஷன், தேவனே சாட்சி கொடுக்கிறார். நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வசனத்தை வாசித்து காண்பித்தேன். நோவா தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனுஷன். அல்லேலூயா. இப்படி வாழ்ந்த மனுஷன் தேவன் எடுத்துக்கொள்ளப்படாமல் அவன் உலக மனுஷனை போல மறித்தான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். அவனோ பிள்ளைகளை பெற்றான், குடும்பத்தோடு இருந்தான். ஆனா கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். ஆனா இந்த மனுஷனையோ கர்த்தர் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு காலத்திலே இவன் வாழ்க்கை தேவனோடு இருந்தது. பின்னாட்களில் குடித்து வெறித்து ஒரு குடிகாரனாய் மாறி பயிரிட எதை போய் பயிரிட திராட்சை ரசத்தை பயிரிட்டு திராட்சை ரசத்தை குடித்து வெறித்து வஸ்திரம் கலைந்து தெளிந்து அவன் குடும்பத்துல எப்படி சாபம் வந்தது பாருங்க. இவன் மூலமாகவே இவன் பிள்ளைகள் சபிக்கப்பட்டார்கள். 950 வருஷம் வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டு. எத்தனை வருஷம்? 29 வருஷம். 9 29. நோவாவின் நாளெல்லாம் 950 வருஷம் அவன் மரித்தான். இத்தனை வருஷம் வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம்? 350 வருஷத்துல அவன் தேவனோட சஞ்சரித்து காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் எப்படி இருந்தான் பாருங்க. அதே போல இவன் வெளியே வந்து வாக்குத்தத்தம் பண்றாரு. உடன்படிக்கை முதல்ல உடன்படிக்கை பண்ணப்பட்ட மனுஷன் இவன். முதல் மனுஷனோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணார். யாரோடு என்றால் நோவாவோடு தான் முதல் உடன்படிக்கை. அதுக்கப்புறம் தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணுகிறான். முதல்ல இவனோடு தான் உடன்படிக்கை பண்ணுகிறார். இவனை காப்பாற்றுறாரு. அழிக்க போற நீ நல்லா மனுஷன், நீ என்னோடு சஞ்சரித்தபடியால், நீ தேவனோடு இருக்கிறபடியால் உன்னை காப்பாற்றுன்னு சொல்லி காப்பாற்றி கொண்டு வந்தா பிரச்சனை போதைக்கு அடிமையாகி அவன் தன் வாழ்க்கையை கெடுத்து அவன் வீணாய் அவனுடைய வருஷங்கள் போய் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த மனுஷன் இவன். அவனுடைய முடிவு பாருங்க. குடித்து வெறித்து அவன் வஸ்திரம் விலகி அவனுமா படுத்து கொண்டிருக்கிறான். அதை பார்த்ததால அவனே அவன் பிள்ளைகளை சபிச்சு சாபம் விட்டு ஒரு சாபம் வர காரணமான மனுஷன். அடுத்து இவன் பிள்ளைகளை இதே போல வளர்ந்திருக்கணும். இந்த பிள்ளையில தான் கர்த்தர் இந்த இவனுடைய சந்ததியில தான் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளுகிறான். அதை நம்ம கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் வாசிப்போம். நான் சொல்ல வந்தது என்னன்னா, தேவனோடு இருந்தான். ஆனா முடிவு
கடைசி கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்து, அல்லேலூயா, முதல் ஆதாமை ஆசீர்வதித்தார், இரண்டாவது இவனை ஆசீர்வதித்து பூமியில பழுகி பெருகுங்க, எல்லாம் உங்களுக்கு தான், அந்த பூமி முழுவதும் இருக்கிற அத்தனை உங்களுக்கு தான், எல்லாம் உங்களுக்கு சொல்படி கேட்கும் கீழ்படியும் சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அத்தனை பெற்று அவன் தேவனோடு சங்கதிக்கான ஒரு குடிகாரனாய் மாறி, தன் குடும்பத்துக்கே ஒரு சாபமாய் மாறி, கடைசியில் அவன் வாழ்ந்த வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாமல் இவனைக்கு குடித்து புதிய ஏற்பாடு வரைக்கும் வருகிறது. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் யூதாவை வாசிக்கிற ரோனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு முன்னடையாளமாக சொல்லப்பட்ட இத்தனை பெருமைக்குரிய, மகிமைக்குரிய, மாட்சிமைக்குரிய அத்தனை ஆசீர்வாதத்தையும் ஏனோக்கு சுதந்திரிக்க காரணம் கடைசி வரை தேவனோடு சஞ்சரித்தான். அல்லேலூயா. இவருக்கு எல்லாம் வந்த உடனே எல்லாம் இப்போ யாரெல்லாம் ஆளு எல்லாம் இவர் ஒரே ஆள், ராஜா மந்திரி எல்லாம் இவருதான். ஆண்டவர் புதுசா எல்லாத்தையும் சிருஷ்டிச்சு கொடுத்தாரு, எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு. அந்த உண்டாக்குனதெல்லாம் இவனுக்கு தான். இப்போ ஆதாமுக்கு அடுத்தது நோவா தான். ஏன்னா பூமி முழுசா அழிஞ்சு போயிடுச்சு, யாருமே கிடையாது. இவன் சொல்றதுதான் சட்டம், எல்லாம் இவன் தான். ஆனா இப்பதான் அதிகமாய் அவன் தேவனோட இருக்கணும். அல்லேலூயா. எப்போ எல்லாம் வருது அப்பொழுது ஜாக்கிரதையா இருக்கணும், தேவனோடு சார்ந்து இருக்கணும், இல்லைன்னா விழுந்து போவாய். தேவனோடு சஞ்சரித்த மனிதன் தேவன் எடுத்துக்கொள்ள கொண்டிருக்க வேண்டும், இவனும் காணப்படாமல் போயிருக்க வேண்டும். முடிவு, இவன் மரித்தான் இந்த வயதில் என்று போடப்படும். இவனுதானே தேவனோடு சஞ்சரித்தான். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வேதபாடம் நமக்கு எவ்வளவு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை ஆராய்ந்து அதன்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவ பிள்ளைகள், அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் இன்னைக்கு தியானித்த அத்தனையும் எங்கள் வாழ்க்கையில கைகொள்ளவும், என் அருளாக இயேசு எங்களுக்கு உதவி செய்யவும் எங்களுக்கு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் தான்.